பாஜக இதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் ஒன்னா சந்திச்சு நீங்க பரப்புரை பண்றாங்க. சரிங்களா? அதே போல எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாக தொடக்கத்துல இருந்தே சொல்றாரு, நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனித்த பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நம்ம ஒரு ஒரு தெளிவான பார்வையோடு நம்ம இந்த பிஜேபி, காங்கிரஸ், RSS எல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு பார்க்கும்போது இங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட், அவருடைய நிலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே அதை பிரதமர் நரேந்திர மோடியை வச்சுட்டு அவர் தெள்ள தெளிவா சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பெரும்பான்மையாக வந்து இங்க வெற்றி பெறும், அதிமுக தனித்த பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாரு. இந்த தெளிவை வந்து திமுகவால் சொல்ல முடியாது. இரண்டாவது, ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ்காரங்களும் கேட்டாங்க, பிசிகாவும் கேட்டாங்க, கம்யூனிஸ்டும் கேட்டாங்க. 3 பேருக்குமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு மு.க. ஸ்டாலின். அந்த கோபம் தான் இப்பொழுது 3 கட்சிகளுக்குமே இருக்கு. இப்ப திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் பாருங்க, கம்யூனிஸ்டுகள், பிசிக, காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, இவங்க எல்லாமே இந்தியா கூட்டணியில மிக முக்கியமான ஒரு அங்கத்தினர்கள். அவர்களே இப்ப திமுக வந்து பாஜகவினுடைய நேரடி கைக்கூலி என்பதாகவே அவங்க கருதிட்டாங்க. அப்ப நீங்க இன்னைக்கு வந்து பொதுவாகவே பேசினது, இன்று தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்கிற அவர் சொன்ன வார்த்தைக்கு அடிப்படையில் அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தையும் குறிப்பதாகத்தான் நான் எடுத்துக்கிறேன்.